ஹாய்! இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ தான். பட் எப்பயும் போல இல்ல. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெட் ரெடி வித் மீ. அது என்னன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ என் பர்த்டேக்கு நான் எப்படி ரெடி ஆனேன்றது தான் இந்த கெட் ரெடி வித் மீல பார்க்க போறீங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, லிப் பாம் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேர் செக்ஷன் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷின் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செக்ஷன் எடுத்து ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஸோ அது ரொம்ப நேரம் நமக்கு ஸ்டே ஆகும். மார்னிங் பண்ணால் நமக்கு ஈவினிங் வரைக்குமே நல்ல ஸ்டேயாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பைக்லலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே ஹேர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல இன்றைக்கி. ஸோ நான் பக்கத்தில் தான் போகிறேன். ஸோ அதனால் நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பின்னாடி ஒரு கிளிப் மாதிரி போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து சைடு பின்னல் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வச்சு பார்த்தேன். நான் அது வீடியோவில் கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் ஃப்ரீ ஹேரில் விட்டுருப்பேன். தென் என்னோடய ஃபேவரட்டான அக்சசரிஸ் எல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ரெகுலர் பேஸ் சீரம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கு 3 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். ஸோ அது செட் ஆனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் அது செட் ஆகுற கேப்பில் நம்ம வந்து ஏன் ஐப்ரோஸு ஐலைனர் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ பண்ணிவிட்டு நான் காஜல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு விங் லைனர் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விங் லைனர் மாதிரி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வீகோ டர்மரிக் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து லிப் லைனர் லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து ஒரு 4-5 ஷேடு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவ்வளோதான். பிந்தி வச்சு நான் என்னோடய மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைசியாக ப்ளஷ் இல்லாமல் பர்த்டே கேர்ள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் லைட்டாக ப்ளஷ் போட்டு பவுடர் வச்சு எல்லாமே செட் பண்ணிவிட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டதுக்கப்புறமா ஹேர் வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் வந்து கிளிப் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பேங்கிள்லாம் போட்டு ஷால்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்